வணக்கம் நண்பர்களே. ஆ, யூடியூப்ல வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன பண்ணுறது, நானும் சராசரி மனிதன் தான். பணத்துக்கு பின்னாடி ஓட வேண்டியதாக இருக்குது. சரி, ஓகே. ஸோ அதுக்கான நேரமும் வரணும்ல. நல்ல டாபிக், நேரம் வந்தால் பண்ணலாம். சும்மா நானும் போடுறேன்னு 10ஓட 11 நாளில். ஸோ அப்படி எனக்கு தோணுது இறைவன்னா யார், இறைவன்னா யார், அந்த இறைவன் யாருன்றதை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும். ரெண்டு விஷயம் இருக்குது. இறைவன் எப்படிப்பட்டவரோ யாரை வேணா இருந்துட்டு போகணுமே, நம்மளுக்கு ஏன் தெரியணும் அப்படின்னு. அப்படி தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு உள்ள என்ன நடக்கும், நமக்கு என்னென்ன பயன்கள்லாம் கிடைக்கும், இதை நோக்கி தான் நம்ம இந்த தலைப்பு. அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, இறைவன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த பிரபஞ்சத்தில் எல்லாத்துக்குள்ளும் இறைவனை பார்க்கலாம். நீங்கள் ஒரு உயிர்லேருந்து, ஒரு கோள்கள்லேருந்து, சூரியன்லேருந்து, நிலவுலேருந்து எல்லாத்துக்குள்ளும் கடவுளை பார்க்க முடியும். சின்ன சின்ன உயிர்கள்ல இருந்து கூட கடவுள்களை பார்க்கலாம். பல அவதாரங்கள்லாம், பல உயிர்களாக, நம்ம வராக அவதாரம், மச்ச அவதாரம் அப்படி எல்லாம் சொல்கிறது காரணம் என்னமே, எல்லாத்துக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார் அப்படின்னு. எல்லாத்துக்குள்ளேயும் எப்படி இறைவன் இருக்க முடியும் எப்படின்னா, எல்லாமே ஒரு இயக்கத்துக்காக தான் நடக்குது. இந்த இயக்கத்துக்கு ஒரு சக்தி இருந்தால் தான் இயங்குமே. இப்போ கரண்ட் இருந்தால் தான் ஃபேன் ஓடும், ஒரு கரண்ட் இருந்தால் தான் லைட் எரியும். கரண்ட் இல்லைன்னா அதுக்கு என்ன பேருன்னே நம்மளுக்கு தெரியாது. அதோட இயக்கத்தை பொறுத்து தான் அதுக்கான பேர். ஸோ இந்த இயக்கத்தை நடத்துவதற்கான ஒரு சக்தி, அதுதான் இறைவன். அந்த சக்தி எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்குது, ஒரு இடத்துல இல்லை. நமக்கு எல்லா இடத்துல இருக்கிறோன்னா நம்மளுக்கு புரிஞ்சுக்க ரொம்ப கடினமாக இருக்கும். அப்படின்றதுக்காக அதுக்கான ஒரு இடங்களையும் ஆதி காலத்தில் முன்னோர்கள், சித்தர்கள், மகான்கள் ஒவ்வொரு இந்த இறை இயக்கத்தின் சக்தி எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அங்கெங்கெல்லாம் கோயில்களில் எழுப்பி அங்கே போய் வழிபாடு பண்ண பார்த்து அதுக்கான ஒரு ஒழுக்க வரைமுறையை வச்சு நம்மளை அந்த இயக்க ஆற்றலை உணர்றதுக்கு ஒரு வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது இப்போது அது மாறி போயிடுச்சு. இன்னும் இருக்குது, ஆனால் இன்னும் அதை சார்ந்தவங்க இன்னும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா காலத்துலையும் எல்லா கலியுகத்துலையும் ஆன்மீகத்தை சார்ந்த மக்கள், அதை தேடல் கொண்டவங்க, அந்த பிறவி கர்மாக்களை கடைந்து இறைவனை நோக்கி போகிறவங்க ஒவ்வொரு ஸ்டேஜ், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் மாரி அவங்க பல பிறவிகளை எடுத்து பிஹெச்டியான ஒரு இறைவனை நோக்கி போகிறதுக்கான ஒரு பிறவியும் எடுப்பாங்க. அவங்க அந்த பீரியடில் அதுமாரி ஆட்கள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஆன்மீகத்துக்கு வந்துட்டே தான் இருப்பாங்க. அதை யாரும் தடுக்க முடியாது. ஸோ அதனால தான் ஆன்மீகம் நிலைக்குது. ஸோ இந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவன் ஒரு இயக்காற்றல் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, பெரும் ஒளி, ஒரு ஒரு எனர்ஜி, லைட் சோர்சிங். அதனால தான் தீபத்தை காட்டுறாங்க எல்லா இடங்கள்லாம். அவர் இப்படி தான் இருக்கிறாருன்றத ஒரு குறியீடாக, சிம்பிளாக தான் தீபத்தை காட்டுறாங்க. இருளில் நீங்குது அப்படின்ற மாரி நம்மளோட அறியாமை நீங்கிடுச்சு அப்படின்னா நம்ம இறைவனை உணர்ந்துடலாம். அது ஒன்று. இப்போ நம்மளாம் ஏன் இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கலியுகத்தில் நிறைய கோவில்கள் இப்போ பாருங்கள், திருவண்ணாமலை ஃபேமஸ் ஆகிடுச்சு, ட்ரெண்ட் ஆகுது, எல்லா ஸ்டேட்லேருந்து வராங்க. அதுமாரி சபரிமலை, திருப்பதி இப்படி நடந்துகிட்டே இருக்குது. இப்படி இந்த இறை வழிபாட்டு தலங்களில் கூட்டங்கள் கூடுறதுக்கான காரணங்கள் என்ன? ஏன் இவ்வளோ தூரம் மக்கள் வராங்க? எதுக்கு அப்படின்னா, இறைவனோட முழு தாற்பரியமே என்னென்னா, எல்லா நிலைகளிலும் ஒரு மனிதன் கைவிடப்படுவான். எல்லா வகையான கஷ்டங்கள் எல்லாமே கடந்து வந்து தான் ஆகணும். இப்போ இந்த எல்லாராலும் எல்லா நிலைகளிலும் சில கைவிடப்படும் போது அவங்க மீண்டு எழுந்து வர்றதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படும், அவங்களுக்கு ஒரு ஆற்றல். அது சிலருக்கு நல்ல நண்பர்கள் மூலயமா, அவங்க செய்த புண்ணியத்தின் அடிப்படையில் நல்ல நண்பர்கள் மூலயமா, நல்ல கூட பிறந்தவங்க, சில உறவுகளாக கூட இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். ஸோ யாரோ ஒருத்தர் மூலயமா அவங்களுக்கு அது கிடைக்கலாம். அந்த அன்பு, அந்த வழிகாட்டுதல்லாம் கிடைக்க பார்த்து அவங்களே சொல்லுவாங்க, கடவுள் மாரி காப்பாற்றணுப்பா அப்படின்வாங்க. ஸோ சில பேருக்கு அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, டைரக்டர் ப்ரொஃபஷ்னலாக அவங்க தான் நம்மளுக்கு எல்லாமே தப்பாக பண்ணியிருப்பாங்க. கூட இருக்கிறவங்களே கழிவுகள்லாம் பணத்துக்காக இல்லை ஒரு தேவைக்காக நம்மளுக்கு துரோகங்கள் செய்கின்ற போது எல்லாரும் கைவிட்ட நிலையில் எப்படி நம்ம மேலே வர்றது, எப்படி நம்ம சரி செஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த வழிபாட்டு தலங்களில் முக்கியமாக வச்சுருக்க விஷயமே அப்படி என்னென்னா, இந்த இயக்கத்துக்கான தன்மையை உணர்றது. இந்த உலகம் எப்படி வேணால் போட்டோம், நீ எதுக்கு வந்திருக்கிற, உன்னோட இயக்கத்துக்கான தன்மை என்ன, நீ அதுக்கூட இந்த இறை சக்தியோடு ஒரு வழிபாட்டு ஒழுக்க முறையில் நீயும் ட்ராவல் பண்ணனா இறைவனை கூட இருப்பார், எதுவுமே உன்னை பாதிக்காது.
இதை சொல்லி கொடுக்குறது தான் இவ்வளோ கஷ்டம் வருது. ஸோ அந்த முறையை வந்து நீங்கள் அந்த வழிபாட்டு தலங்களில் நீங்கள் போய் வந்து தியானத்தின் மூலிமா நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா, நீங்கள் மனிதர்கள் அவங்கக்கிட்ட இருக்கிற உறவு முறைகள் எந்த பாதிப்பும் உங்களுக்கு பண்ணவே முடியாது. பட் நீங்கள் மனிதர்களோடு தான் வாழ்கிறீங்க. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் தான், பாதிப்புகள் இருக்கும் தான். பட் அந்த அளவுக்கு இருக்காது. மற்றவங்க மாரி இருக்க மாட்டீங்க. இறைவனை கை பிடிச்சிட்டு நீங்கள் நடந்துட்டீங்க அப்படின்னா இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு இருக்க மாட்டீங்க. உங்களோட தாட் ப்ராசஸிங் வேறு மாரி ஆகிடும். எல்லாமே நம்ம குழந்தைங்க எல்லாமே கரெக்டு தான். பட் அவங்களோட செயல்பாடுகளுக்காக அவங்க பிறந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதை புரிஞ்சுக்குவீங்க. அவங்களும் கஷ்ட நஷ்டம்லாம் பார்த்தா தான் வளர ஆரம்பிப்பாங்க. அவங்களும் தர்மத்தின் வழியில் சென்றாங்கன்னா கடவுள் கை கொடுப்பாங்கன்ற ஒழுக்கமுறை எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் இறைவன். அந்த ஒரு வழியில் அதை உணர்ந்து நீங்கள் போனீங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்குமே காண்டி, அதெல்லாமல் நீங்கள் ஒரு ஆடம்பரமான லக்ஸரி லைஃப் இதெல்லாம் போங்க, தப்பே கிடையாது. பட் அது நிரந்தரம் இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதில் ட்ராவல் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இவ்வளோ தான். இதுக்காக தான் வந்து இறைவன் யாருன்றதை புரிஞ்சுக்கணும். நம்ம கஷ்ட நஷ்டங்கள் மனிதர்கள் விட்டு போயிடுவாங்க, இறைவன் விடவே மாட்டார். நீங்கள் அந்த ஒழுக்க நெறிமுறையில் இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா, தர்மத்தின் வழியில் நிற்கணும், கருணையாக இருக்கணும், பிறர் வழியில் தன்னுயிர்ப்பு நேசிக்கணும், யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, பிறர் உயிர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்யுங்க. இல்லைன்னா அமைதியாக உங்கள் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போயிடுங்க. கூடுமான வரைக்கும் தான தர்மங்களில் ஈடுபடுங்க, அன்பாக இருங்க, கூட இருக்கிறவங்கள நல்லா பார்த்துக்குங்க, அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இது இருந்தாலே போதும், கடவுள் உங்களை காப்பாற்றுவார். நீங்கள் நண்பர்கள் கூட இருக்கிறவங்க எல்லாரோடய பழகுங்க, ஆனால் நம்பாதீங்க. இறைவனை மட்டும் நம்புங்க, அவர் கூட பழகாதீங்க. நன்றி.